எதை நீங்கள் அரிஞ்சணும், பழங்களாக இருந்தாலும் சரி, கீரைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் காய்கறியாக இருந்தாலும் சரி, அரிஞ்ச உடனே நல்லா டக்குன்னு ஒரு ப்ரௌனிஷ் இல்லைன்னா ரெட் கலர் இல்லைன்னா நல்லா கருப்பு கலரில் மாறிடும். அதனால தான் உடனே தண்ணியில் போட்டுருவோம். இந்த கத்திரிக்காய், ஆப்பிள் எல்லாமே உங்களுக்கு அயன் கண்டென்ட்டு. ஸோ நிறைய அயன் கண்டென்ட், பேரிச்சை பழமும் சரி, நிறைய அயன் கண்டென்ட் உள்ள பொருட்களை வந்து நிறைய சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்தது விட்டமின் இ சத்துள்ள சாமான்களும் உணவுப் பொருட்களும் சாப்பிட்டே வரணும். ஒரு சிலருக்கு வந்து மேலே வந்து புழு வெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடுகு தொல்லையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைய இப்போ யாருமே எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லை, அதனால் அந்த வறட்சியாக இருக்கலாம். அந்த ஸ்கால்ப்புன்னு சொல்கிறத மண்டை ஓட்டுக்கு மேலே உள்ள சிறிய தோல், அந்த ஸ்கால்ப்பில் வந்து வறட்சி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதனால் அவங்க டெய்லி ஷாம்பூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஷாம்பூ போடாமல் சீயக்காய் அரப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களால பகலில் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாட்டி கூட நைட்டு உச்சி குளிர அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சியில் வந்து சிறிதளவு எண்ணெய்னாலும், ஒரு 3 சொட்டு எண்ணெய்